தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 9 பிளானட்ஸும் உலகத்தை சுற்றி வருதுன்னா இந்த உலகமே அவளை தான் சுற்றி வருது, அதாவது பெண்ணை தான் சுற்றி வருது. இந்த உலகம் எப்போ தன்னை உருமாற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்குதோ அதுக்கு காரணம் பெண் தான், அதாவது அவள் தான். அவள் எந்த அளவுக்கு உறுதியானவள் அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பவர்ஃபுல்லான டைட்டிலை வச்சு சித்தார்த் வழங்கியிருக்கிற திரைப்படம் அவள். இந்த படம் எந்த மாதிரியான பயத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும். இந்த கண்ணு, மனசு, உடம்பு இது எல்லாமே பயத்தோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும் பொழுதே இவ்வளவு பயமாக இருக்குன்னா படம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பயமாக இருக்குன்றத படம் பார்த்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு புது பயத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத இந்த படத்துடைய டீம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஒரு புதுவிதமான பயத்தை இந்த டீம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லும். ஆக்சுவலி சார், எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்திலே பேய் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நல்ல பயமுறுத்துகிற ஒரு பேய் கதையை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சித்தார்த், நீங்கள் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்கீங்க. ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு எழுத்தாளராக, தயாரிப்பாளராக சொல்லுங்கள், உங்களுடைய அவள் எந்த பாயிண்ட்லேருந்து வளர ஆரம்பித்தா அண்ட் இப்போது வெற்றி கோட்டை நோக்கி ஓடிட்டுருக்கா? முதல் முறையாக ஒரு தயாரிப்பாளனா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண விதத்தை நான் பாராட்டணும். ஏன்னா அவளுங்கிற ஒரு வார்த்தையை அவ்வளோ அழகாக நீங்கள் அதை பற்றி சொன்னீங்க. அட் த சேம் டைம் இந்த ட்ரெய்லரை காட்டிட்டு ஒரு ஹாரர் படத்தை பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில், அவள் அப்படிங்கிற இன்றைக்கி வளர்ந்து வந்த ஒரு அவளுக்கான கரு ஒரு 4.5 years முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். மிலிந்திராவும் நானும் அவரும் ஒரு 17 வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் மணிரத்னம் சார்கிட்ட ஒரே நாள் உதவி இயக்குனராக சேர்ந்தோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுங்கிற ஆசை மட்டும் இருந்தது. அது ஹாரர் ஜானரில் இருக்கணுங்கிறது ஒரு கனவாக இருந்தது அப்போலேருந்து. ஏன்னா அவருக்கு ஹாரர்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஹாரர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 4.5 வருஷம் 2 பேரும் கிட்டத்தட்ட கொடுத்தனும் நடத்தியிருக்கோம். இந்த ஸ்கிரிப்டை எழுதி முடித்து ப்ரொடியூஸ் பண்ணி நல்லபடியாக அதுக்கு அவள் நல்லா வந்திருக்கிறாள். நல்லா வந்திருக்கா. ஸோ ஐ திங்க் அவள் டைட்டில் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சொன்ன பிகினிங்கோட எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோ எங்கள் படத்துக்கு பொருந்தது. அண்ட் நாங்கள் எல்லாருமே நீங்கள் தைரியமாக இந்த குழுவில் இருக்கிற ஜென்ட்ஸ் எல்லாருமே ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எங்கேயுமே ஒரு தாய்க்குலத்தை அவமானப்படுத்தியோ குறைச்சி எடை போட்டோ நாங்கள் எதுவுமே படமும் எடுக்க மாட்டோம், அதை பற்றி பேசவும் மாட்டோம். ஸோ அவள் அப்படிங்கிற ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இந்த படத்தோட மூலத்தில் இருந்திருக்கு. அண்ட் மூல கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவம் இருக்குது. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, உலகத்தில் பேயே இல்லைன்னு. இதை பேய் நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அக்ரி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரியல் ஸ்டோரி இருக்குல்ல. ஸோ ரியல் ஸ்டோரிங்கிறது இது நடந்த ஒரு விஷயம். நடந்த ஒரு விஷயத்தில் அங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கைகள், அவங்களுக்கு இருக்கிற பயம், அவங்களுக்கு இருக்கிற பக்தியாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மையமாக வச்சு ஒரு ஹாரர் படம் எடுத்திருக்கோம். அதான் அவள். ஓகே. ஆக்சுவலி இது நீங்கள் சொன்ன மாதிரி லைக் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போது இது உண்மையிலே நடந்திருக்கு இல்லையா? ஸோ எங்கே நடந்தது, கதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிவு எடுத்தது நானும் மிலிந்தும் தமிழ் மக்களை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பிகாஸ் எங்களோட தீவிரமான நம்பிக்கை என்னென்னா, எல்லாருக்கும் பயப்படுறது பிடிக்கும். அதுவும் கும்பலாக நீங்கள் ஒரு தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் உட்காந்து அந்த பயத்தை சேர்ந்து அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு த்ரில். பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பயப்படுறாங்கன்னு திருட்டுத்தனமாக பார்க்குறது ஒரு த்ரில். அவங்கள இன்னும் பயமுறுத்தி அவங்கள கத்த வைக்கிறது அதை விட தாண்டி ஒரு த்ரில். ஸோ இந்த ஜானர்லேயே இந்த ஹாரர் படங்கிற ஒரு மையத்துலேயே ரொம்ப எக்ஸைட்டிங் விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது நம்ம மக்களுக்கு ஃபுல்லாக தமிழ் பேசிக்கிட்டே இது வரைக்கும் தமிழ் ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணி தமிழ் தொழில்நுட்ப கலைஞர்கள் எடுக்கப்பட்ட ஒரு பியூர் ஹாரர் ஃபிலிம் இது வரைக்கும் எடுக்கலையேங்கிற ஒரு குறையை தீர்க்கறதுக்கு இந்த அவளுங்கிற படத்தை எடுத்தோம். பட் உண்மை சம்பவம்ங்கிறது 2வதாக வந்தது. அது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த கதை. இந்த படத்தில் வெறும் ஹாரர் மட்டும் மையமாக இல்லாமல் சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் நிறைய டீல் பண்ணியிருக்கு. அதை எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் எடுத்து சொல்லணும் தான் என்னோட மெயின் கேரக்டர். பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் சர்ஜன், அவர் தலையை திறந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் பிரெயின் சர்ஜன். ஸோ அவரை ஹீரோவாக ஒரு கதையில் வச்சுக்கிட்டு அந்த உண்மை சம்பவம் நடந்த மாதிரியே காமிக்கப்பட்டிருக்கு. அது நார்த்தில் நடந்த ஒரு விஷயம். நாங்கள் அவங்கள மீட் பண்ணி அவங்களோட பர்மிஷனோடு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ அவங்களுக்கும் இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக சொல்கிறப்போ, உங்களோட கதை இங்கேருந்து ஆரம்பித்து இது இங்கேருந்து நிறைய விஷயங்கள் கற்பனையில் ஆட் பண்ணியிருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லி தான் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது மிலிந்து நானும் ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ இயல்பாக ரியலிஸ்டிக்காக சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஹாரர் அதில் இன்னும் அமையும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இந்த படத்தில் கூட நடித்தவங்களாக இருக்கட்டும்,
தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரியாலிட்டியை ரொம்ப மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப இயல்பாக எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் படம் இந்த படம். ஸோ ஆண்ட்ரியா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. ஏன்னா ஆண்ட்ரியா நடிக்கிற படங்கள்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படங்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல படங்களாகவும் இருக்குது. ஸோ உங்கள் ஒவ்வொரு படத்தில் வர உங்கள் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா படம் பார்த்து முடிஞ்சிட்டு வெளியில் வந்தோடனே போயிடுறது கிடையாது. ரொம்ப நாட்களுக்கு ரசிகர்கள் மனசில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்டே பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு இருக்கு உங்கள் கேரக்டர்லாம். அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஆண்ட்ரியா வந்து எப்படி கமிட் ஆனீங்க? எப்படி கமிட் ஆகிருக்கு? ஓகே, இல்லை, சித்தார்த்தோட வந்து நான் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த டைமில் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் அவங்களோட 2 பேரோட விஷனும் வந்து ஒரு தமிழ் படம் மட்டும் இல்லாமல் ஒரு பேன் இண்டியன் ஃபில்ம் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் தட் விஷன் அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட் டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் மொத்தமாகவே ஸ்ரேயாஸாக இருக்கட்டும், கிரிஷா இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டும் அதுல் குல்கர்னி சார் எல்லாரும் வந்து we were all excited about the film and about the story, about the treatment, about what we wanted to give the audience. So it's a great experience. ஆனால் நாங்கள் ஆண்ட்ரியா காஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ரொம்ப ஒரு சிரமமே இல்லாமல் அந்த ஃபீமேல் எனர்ஜி, ஒரு சக்தி சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ளே பண்ணியிருக்க கேரக்டர் பேர் லக்ஷ்மி. ஷி இஸ் a வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன். அண்ட் சும்மா ஒரு பேய் படத்தை வந்துட்டு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்து பேயை பார்த்தோன்னே ஓடுறதுன்னு இல்லாமல் நிறைய கேள்வி கேட்பாங்க கேரக்டரா. ஸோ அது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரொம்ப அழகாக தமிழ் பேசுவாங்க. அவங்களோட சொந்த குரல்லையே அவங்க பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு. சூப்பர், வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின். அண்ட் டைரக்டர் சார், ஸோ மணிரத்னம் சார் கிட்ட வந்து 2 பேருமே உதவி இயக்குனர்களாக சேர்ந்தீங்க. ஒருத்தர் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு, இன்னொரு உதவி இயக்குனர் வந்து இப்போ இயக்குனராக மாறிட்டீங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் பயம் இல்லாமல் சொல்லலாம். என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் வந்து முதல் முறையாக புதுவிதமான பயத்தை கொடுத்துருக்க ஒரு ஹாரர் மூவி இது அப்படின்றத நீங்கள் பயம் இல்லாமலே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் தான் எங்களை வந்து இந்த படத்தில் பயத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் எப்படி அதை பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க? ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு மாதிரி இருக்கும், பட் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அங்கே தான் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து சித்தார்த் எங்களுக்கு வந்து அந்த முழு ஃப்ரீடம் கொடுத்து, அண்ட் ஆஸ் அ கோ ரைட்டர் வந்து இந்த விஷனோடு நம்ம வந்து கொண்டு போகணும், இந்த மாதிரி ஒரு விஷனோட கொண்டு போகணுன்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்தே நிறைய வந்து பிளான் பண்ணி அண்ட் ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணது வந்து இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் வந்து இருந்ததுனால தான் எங்களால் இந்த ஒரு குவாலிட்டி கொடுக்க முடிஞ்சுது. பிகாஸ் எல்லாருமே வந்து வெறும்னே அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறத விட்டுட்டு இந்த ஒரு ஜானர் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலேயே ஹை டெக்னாலஜி, ஒரு அமெரிக்கன் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு தமிழ் படத்தை பார்க்குற த்ரில்லை கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி படங்கள் ஆடியன்ஸும் இது மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இது ஜெயிக்கணும், இது ஜெயிச்சாதான் இந்த மாதிரி கலைஞர்கள் இன்னும் அவங்களோட திறமையை காட்ட முடியும் ஆடியன்ஸ்க்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து. அதுக்கு ஆக்சுவலி ஒரு முக்கிய உதாரணமே நீங்கள் சொன்னது தான். ஒரு ஹீரோவே வந்து லைக் மாக் மாதிரி எடுத்திருக்கீங்க இந்த படத்தை. ஸோ ஒரு ட்ரெய்லருக்கு முன்னாடியே ஒரு ட்ரெய்லர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு டீமே ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இது வந்து முதல் படி அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் சொன்ன அந்த ஸ்டெப். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் மியூசிக் டைரக்டர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேய் படம், பயன்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம், அந்த மாதிரிலாம் கூட சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு விஷயம், இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காதல், அந்த அன்பை வந்து ஒரு பாடலில் நீங்கள் வந்து வெளிப்படுத்திட்டீங்க, அந்த இசையில் வந்து கொடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள். அந்த பாடல் பற்றி சொல்கிறதுக்கு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு மணிரத்னம் சார் படத்தில் வந்து ஒரு பாடல் வரும், பிரகாஷ் ராஜ் சாரும் வந்து தபு மேம் இருவர் படத்தில் ஒரு பாடல். ஸோ அந்த பாடல் வந்து எங்களுக்கு லைட்டாக நினைவுக்கு வந்தது. அந்த பாடல் வரிகளும் வந்து அற்புதமாக இருக்கும். எஸ், மரண படுக்கையில் மறக்காது கண்மணியே, அந்த வரிகள் அதே தான். அதுக்கப்புறம் கமலஹாசன் சாருடைய வறுமை நிறம் சிறப்பு, அதில் வந்து சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இன்னொன்று மட்டும் இல்லாமல் மன்மதன் அம்பு அந்த படத்தில் கமலஹாசனும்
ட்ரிஷாவும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் இந்த பேட்டர்னில் எங்களுக்கு நினைவுக்கு வந்தது என்ன அப்படின்னா, அழகான தமிழ் வரிகள், நடுவில் வந்து மிகவும் அழகான கவிதைகள், அதை நீங்கள் கோர்வையாக போட்டு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நான் இவ்வளோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாடல் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில். ஸ்டுடியோக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஹாரர் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி லவ் சாங் பற்றி பேசினாங்க. ஸோ அதுக்கே உங்களுக்கு ஒரு கைத்தட்டு. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த பாட்டில் வந்து ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க எதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் தமிழில் இருக்கணும், இது தூய தமிழில் இருக்கணும். அண்ட் வந்து இப்போ வர நிறையா பாடல்கள், இப்போ வர்ற லவ் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப கொலோக்கியல் தமிழில் இருக்குது. ஆக்சுவலாக பேச்சு வாக்கில் இருக்கிற தமிழில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து அதுவும் ஒரு நல்ல ட்ரெண்டாக, அது கேட்கவும் நல்லா தான் இருக்குது, அதை நாங்கள் குறை சொல்லலை. ஆனால் வந்து தூய தமிழ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஒரு லவ் சாங்கில் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் தோணுச்சு. ஏன் அப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு. அதோட கவிதைகளும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லவ் சாங் ஓகே, லவ் சாங்னா அது சினிமா வட்டத்துக்குள்ளே அந்த சாங் ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் கவிதையும் நிறையா கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அருமையான கவிதை அது. நீ தழுவ நான் அகமகிழ தீப்பரவி ஓடும். பியூட்டிஃபுல் சார். அதில் நான் அது ஆக்சுவலாக அதுவும் ஒரு டிஃபிகல்ட் மீட்டர். இந்த சாங்கோட நடை வந்து ஒரு வித்தியாசமான நடை. அதையும் வந்து அற்புதமாக அதை பிடிச்சி எழுதியிருக்கார் முத்தமிழ் கவிஞர். அவருக்கு வந்து இது ஒன் ஆஃப் அவர் பண்ண ஒர்க்ஸ்லேயே வந்து ஸ்டாண்ட் அவுட் ஒர்க் இது ஆக்சுவலாக. ஸோ அண்ட் இன்னொன்று என்ன முடிவு பண்ணோன்னா, இந்த பாட்டு வந்து ஒரு பல்லவி சரணம் அந்த ஒரு ஃபார்மேட்டை உடச்சி அது அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு கதை மாதிரி. நீங்கள் ஒரு கதை பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு நீங்கள் வந்து பிரித்து சொல்ல முடியாதுல்ல. அந்த சீன் அப்படியே போயிட்டுருக்கும். அந்த மாதிரியே வந்து 5 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி விஷுவலாகவும் யோசித்து லிரிக்காகவும் இது பண்ணி அதுக்கப்புறம் மியூசிக்காகவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாட்டு. அந்த கற்பனை தனமான அந்த பாடல் வரிகள் நீங்கள் சொன்ன அந்த விதமே அழகாக இருந்தது அப்படின்னாங்க. அது வந்து இப்போது நேரடியாக பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. சூப்பராக இருக்கும். மோதா மேகமாக தீண்டாவானிலை, தேவை ஏதுமில்லை போரே வேண்டும், காணாவேதமாக நாளும் தோன்றுதே, போதை போல வந்து நோயை தூண்டும், ஆராத ஆசை கூடல் ஆதாரமாக அடித்தானாக நீரும் வேறும் போராட, பேசாத மூச்சும் கூட காதோடு பேச, இது போதாது மேலும் மேலும் நேரம் நீளாதோ அழகே. இந்த பாடலுடைய விஷுவல் சார் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டை வந்து பார்க்கும் பொழுதே இந்த பாடலுக்குள்ளான ஃபுல் மூடியும் வந்து ரசிகர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து கொடுத்துருது. அண்ட் படம் முழுக்க பார்க்கும் பொழுது ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாலே வந்து ஒரு பயம் வருது. ஸோ அந்த அளவுக்காக விஷுவல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ டு பி ஃப்ரேங்க், இந்த வேர்ல்டு மூவிஸ்க்கு ஈக்குவலான ஒரு விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக நீங்கள் கொடுத்த அந்த ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்லுங்கள். படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே ஃபஸ்ட்லேருந்து பிளான் பண்ணது தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கலர் பேலட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரோட டீம் ஒர்க்கும் சேர்த்து ஃபுல் எஃபர்ட் போட்டதுனால தான் லைக் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் த்ரூ அவுட்டாக ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. சித்தார்த் சார் வந்து சொல்லியிருந்தாரு லைக் ஹாலிவுட் மூவிஸ் மாதிரியே ஒன்று கொடுக்கணும் தமிழில் நாங்கள் அப்படின்ட்டு. பட் நாங்கள் ஃபீல் பண்ணது என்னென்னா லைக் வேர்ல்டு சினிமாவுடைய குவாலிட்டிக்கு வந்து ஈக்குவலாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்படி வந்து அமைதியாக லைக் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபேஸ். நல்ல டெக்னீஷியன்ஸ்க்கு முதல் அடையாளமே அதான். அண்ட் எங்களோட டிஓபி பற்றி சொல்லணும்னா, அவர் கூட இப்போ அவருக்கும் ஒரு ரைட் ஹேண்ட் சைடு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் பேர் சுரேஷ். அவர் வந்து கலரிஸ்ட். ஸோ ஷூட்டிங்கில் இவர் எடுத்ததை அவர் வந்து எல்லாமே ஃபைனல் கிரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அண்ட் மிலிந்த் ஃபஸ்ட்லேருந்து படத்தோட டோன் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு வீடியோ பார்த்தோன்னே இன்றைக்கி படத்தை பார்க்குறப்போ இது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு டேலேருந்து இது சொல்ல வைக்கணும்னு ஒரு குறிக்கோளாக எடுத்து பண்ண விஷயம். பிகாஸ் நிறைய விஷயங்கள்ங்க. ஒன்று வந்து ஸ்ரேயஸோட ஷூட்டிங் ஸ்டைல், கதையை நகர்த்துற விதத்தில் மிலிந்தையும் ஸ்ரேயஸோட ஒரு டீம் ஒர்க். பட் நீங்கள் சொன்ன அந்த கலர் டோன் அது வந்து ரொம்ப தெளிவாக முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண விஷயம். பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தா தான் அதை அடுத்த வாட்டி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.
அதையும் தாண்டி இது வந்து பனிமலை பேக்ட்ராப்பில் ஷூட் பண்ண படம். அங்கே ஜென்ரலாக லைட் கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் நார்த்தில் ஷூட் பண்ணதாலும் அந்த விஷுவல்ஸ் வந்து எங்கேயுமே ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்கும். அதனால தான் அது டெஃபினட்டாக எல்லாரும் பார்க்குறவங்க ஸ்ரேயஸோட ஒர்க் அதனால தான் பாராட்டுறாங்கன்னு தோணுது. ஸ்ரேயஸ் வந்து தாராளமாக காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு குவாலிட்டியான படம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஒரு சூப்பர்பான டீமோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. தேங்க்யூங்க. விஷயம் வந்து நாங்கள் இந்த படத்தை நிறைய பேருக்கு போட்டு காமிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் 200 பேர் டெஸ்ட் ஆடியன்ஸ் கூட பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஜர்க் அடிச்சு சீட்லாம் லூஸ் ஆகிடுச்சு இந்த கதைலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் மேக்ஸிமம் 2 பேர் பற்றி ஒரு கேள்வி வரும். யார்ப்பா அது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல வந்து யார்ப்பா அந்த பொண்ணு, அந்த ஜெனி யாருப்பான்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது யாருங்க மியூசிக் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த 2 கேள்விக்கு தான் நான் மேக்ஸிமம் பதில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட பார்த்த ஒரு 200-250 பேர் கேட்டதுக்கு முதல்ல வந்து ஜெனி, ரெண்டாவது வந்து இவரோட மியூசிக். இந்த 2 விஷயத்தை பற்றி டெஃபினட்டாக எவ்ரிபடி வில் டாக் அபவுட் இட் ஆஃப்டர் த ஃபில்ம். சூப்பர். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஜெனி வந்து மேலே பார்க்கும்பொழுது ஒரு ஸ்க்ரீமிங் வருது இல்லையா, அது சீரியஸ்லி டு பி ஃப்ராங்க் இது வரைக்கும் நாங்கள் பார்த்த தமிழ் சினிமாவில் வர பேய் படங்களில் இல்லாத ஒரு குரல், பயப்படுத்தக்கூடிய ஒரு குரல் அதில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் இந்த மாதிரி புது சவுண்ட்ஸ் பயப்படுத்துறதுக்காகவே நியூ சவுண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு. புது இன்ஸ்ட்ருமெண்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக இந்த படத்தில். இல்லை நிஜமாவே, பிகாஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னா, ஒரு 2 செகண்ட்ஸ் மியூசிக் கேட்டு இது அந்த படத்தோட 4வது ரீல்ல 3வது நிமிஷத்துல 8வது செகண்ட்ல அந்த ஒரு கெட்டி மேலே வாசிச்சேன். ஐயோ எங்கேயும். ஸோ நாங்களாம் வந்து எங்கேயுமே அந்த மாதிரி பாதிப்புலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரீஷ் அவர் கிரியேட் பண்ணுவார். ஹி லைக்ஸ் டு கிரியேட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டை தானாக கிரியேட் பண்ணி. ஸோ ஒரு வீணைக்கு வந்து எல்லாமே மாற்றி அதை ஃபுல்லாக ரீஇன்ஜினியர் பண்ணி ஒரு கிட்டாரை வீணை மாதிரி ஆக்கி அதை வயலின் மாதிரி ஆக்கி என்னமோலாம் பண்ணார் அவர். அது நீங்கள் படம் ஃபுல்லாக இருக்குது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. ஸோ அதுதான் உங்களுக்கு படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வர்றப்பெல்லாம் வந்து அதோட சவுண்டு கேட்கும். இது என்னடா இது கேட்கவே கொஞ்சம் அருவருப்பாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நாங்கள் பண்ணதே. சூப்பர். ஆக்சுவலி இந்த மாதிரியான படங்களுக்காகவே ரசிகர்கள் தனியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வந்து லைக் இந்த வேர்ல்ட் மூவிஸில் தேடி பார்ப்பாங்க எது பயங்கரமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேடவே தேவையில்லை, நம்ம தமிழ் சினிமாலே வந்து ஒரு படத்தை நீங்கள் கொடுத்து. இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கான மேக்கப் பண்ணது வந்து 2 பேர். இங்கே சிவா சார் தான் மெயின் சீஃப் ஆஃப் மேக்கப். ஆனால் ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதாவது மெயினாக இந்த க்ரீச்சர் எஃபெக்ட்ஸ், நீங்கள் வந்து ஹாரருங்கிற இப்போ ஹாலிவுட் படங்களில் பார்க்குற மேக்கப் எஃபெக்ட்ஸ்க்கு பேர் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதை பண்ணவங்க வந்து பிரீத்திஷீல் சிங்னு அவங்களும் ஒரு அவள் தான். அவங்க வந்து பாம்பேயில் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட், யூஎஸில் படிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து மிலிந்த் ரொம்ப குறிப்பாக சொன்னார், இதை பார்த்த உடனே இந்த பேயை இவங்க இங்கிலீஷ் படத்தை பார்த்து எடுத்திருக்காங்களோ கொரியா படத்தை பார்த்து எடுத்திருக்காங்களோன்னு சொல்கிறது எங்களுக்கு வேண்டாம். ஸோ நம்ம வந்து எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல் வரைஞ்சு ஆரம்பித்து ஒரு க்ரீச்சரை நம்மளே க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு ப்ராசஸ். ஸோ யூரோப்லேருந்து 2 பேர் வரைகிற வேலையை ஆரம்பித்து துபாயில் அதை வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் மாற்றி அதை வந்து பாம்பேயில் மேக்கப்பில் மாற்றி அவங்க வந்து டெய்லி காலையில் 4.5 மணி நேரம் அந்த பேய்க்கு மேக்கப் போடுவாங்க. அது எவ்வளோ சின்ன விஷயங்கள், ஒரு 200 பீஸ் மேக்கப் அவங்க ரெடி பண்ணி சிலிக்கானில் அதை ரெடி பண்ணிவிட்டு 4.5 ஹவர்ஸில் ரெடி பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேயோட மூஞ்சியை பார்த்துட்டு இந்த பேய் நான் வேற படத்தில் பார்த்துருக்கேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அது எங்களோட பேய் மட்டும்தான். அண்ட் அந்த பேயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மெயினாக நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிற மெசேஜும் சொல்லிடுறோம். அது எவ்வளோ பயங்கரமான கொடூரமான பேய்னா, எங்கள் படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ தொழில்நுட்ப கலையை போட்டு இவ்வளோ கோடியாக பணத்தை செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படத்தை நீங்கள் வந்து கேமரா ஃபோன்லேயோ இல்லைனா வீடியோலேயோ இல்லைனா டிவியில் இல்லை திருட்டு சீடில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் உங்கள் வீட்டுக்கு வர்றது நிச்சயங்க. இது நான் என் வாயால் சொல்கிறேன். தைரியமாக நீங்கள் பைரசி பண்ணுங்கள். அந்த பேய் துரத்த அடிக்கும் உங்களை. அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த பேயோட எல்லா கான்டாக்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. மரியாதையாக படத்தை தியேட்டரில் பாருங்கள், இல்லை பார்க்காதீங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி மிரட்டியாச்சா? ஓகே, வெரி குட். இந்த அவள் என்னவள் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எங்க அவள் சாவச்சிருவா. திருட்டு சீடி கிடி பாத்தீங்க, சாவச்சிருவா. ஸோ ஆண்ட்ரியா, இது உங்களுடைய முதல் பேய் படமா அப்படின்னு சொல்லலாம்? ஏன்னா அரண்மனை வந்து இட்ஸ் அ ஹாரர் காமெடி. ஸோ அது வேற ஜானர்னு சொல்லலாம். இது பியூர் ஹாரர். ஓகே, ஸோ இந்த படத்தில் நீங்கள் சித்தார்த் கூட வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எல்லாமே சித்தார்த் கூட தான். எப்படி வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க? ஏன்னா சித்தார்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அப்படின்ட்டு ஒரு வாண்டடான ஹீரோவாக இருக்கார். ஸோ அவரோட இணைந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் டெஃபினெட்லி வந்து எப்படி இவ்வளோ வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கோன்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் 2 பேரோட சென்சிபிலிட்டி ரொம்ப பயங்கர மேட்ச் ஆகிருது. We want to make the same kind of movies
அண்ட் நாங்கள் வந்து திங்கிங்கும் ஒரு மாதிரியாக அந்த ஐ மீன் ப்ரொஃபஷ்னலி ஆர் திங்கிங் ஆல்சோ இஸ் வெரி சிமிலர். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் அ குட் திங் தட் வி ஃபைனலி காட் டு ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்பாங்க ஹாரர் படம் எடுத்திருக்கீங்க உங்கள் செட்டில் பேய் இருந்ததானே? பேய் இருந்தான்னு சொல்ல தெரியல, பட் எனர்ஜி இருந்தது, ஏதோ ஒன்று பேய்த்தனமான எனர்ஜி, பேய் வெறித்தனமான ஒரு எனர்ஜி இருந்தது. கமர் சார் சொல்கிற மாதிரி பேய் இருக்கான்னு தெரியல, ஆனால் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தால் ஏதோ நல்லதான் பண்ணிட்டு இருந்தது அந்த பேய். எல்லாரையும் காலையில் கரெக்ட் டைமுக்கு எழுப்பி விட்டுருச்சு, எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க, எல்லா வேலையும் கரெக்டான நேரத்துக்கு முடிஞ்சிச்சு. திரும்ப வந்து இப்போ இன்னைக்கு ஃபுல் படத்தை நானும் விழுந்தும் சேர்ந்து உட்காந்து பார்க்குறப்போ அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அண்ட் எல்லாரும் கேட்குற கேள்வி வந்துட்டு ஏன் ஹாரர் காமெடி எடுக்காமல் ஹாரர் எடுத்தீங்கன்னு. நான் சொன்னேன் ஹாரர் காமெடியில் வந்துட்டு இப்போ சரளாக்காவும் வடிவேல் என்னன்னு பயப்படுவாங்க, அதை பார்த்து நம்ம ரசிப்போம். இந்த படத்தில் வந்துட்டு நானும் விழுந்தும் ஆடியன்ஸை பயமுறுத்திட்டு அவங்க பயப்படுறதை பார்த்து நாங்கள் ரசிப்போம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் எங்களுக்கு வெற்றிங்கிறதுனால இட்ஸ் எக்ஸாக்ட்லி தட். நாங்கள் வாட் வி வாண்டட் டு டூ வி டிட். அண்ட் தமிழ் ஆடியன்ஸுக்கு அவங்க விருப்பம் படி ஒரு பயங்கர கதற ஒரு ஹாரர் ஃபில்ம், அது முழுக்க முழுக்க எங்கேயுமே ரிலீஃப் இல்லாமல் உட்காந்த இடத்துல எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பைன் சில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் கரெக்டான ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி தான் அவள் எடுத்தோம். Thank you so much for this wonderful meet and chat. Thank you very much. தேங்க்யூ. தேங்க்யூ.